தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க கோரி விளைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. மனுவாக தாக்கல் செய்தால் நாளை விசாரிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளதை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது தற்பொழுது மாநகராட்சி பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி பதிலளிக்க அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க கோரி விளைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சக்திவேல், இது குறித்த விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் அஸ்வினி. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் மாநகராட்சி சார்பில் பதிலளிக்க அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணிகளை 276 கோடி ரூபாய்க்கு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கி கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சியின் அலுவலகமான ரிப்பன் பில்டிங் அருகில் தூய்மை பணியாளர்கள் 10 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு வழங்க வகை செய்யும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க கோரி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 2 மண்டலங்களிலும் பணியாற்றும் 2042 நிரந்தர பணியாளர்கள் வேறு மண்டலங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் 1953 தற்காலிக பணியாளர்கள் ஒப்பந்த நிறுவன விதிகளின்படி பணி நியமனப்படுத்துவார்கள் என கூறினாலும் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை தொழிலாளர்கள் நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ளது. தொழிலாளர்கள் நீதிமன்ற அனுமதியின்றி தூய்மை பணிகள் தனியாருக்கு வழங்கப்பட உள்ளது. ஆனால் மாநகராட்சியின் தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி சுரேந்தர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பதில் மனு தயாராக உள்ளது, தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மனுதாரர் தரப்பில் 2000 பேர் தெருக்களில் போராடி வருகின்றார்கள். குப்பையை போல் அவர்களும் தூக்கி வீசி எறியப்படுகிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. தொழிலாளர்கள் முழுமையாக பாதுகாக்க இருப்பதாகவும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதி நாளை மறுநாள் தள்ளி வைத்தார். இதனிடையே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் காரணமாக பொதுமக்கள் சிரமப்படுவதாகவும் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர் வினோத் என்பவர் அவசர முறையீடு செய்தார். அப்போது அரசு தரப்பில் சேப்பாக்கம், எழும்பூர், ராஜரத்தினம் மைதானம் ஆகிய இடங்களில் போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இது தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்தால் நாளை விசாரிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார். விரிவான தகவலுக்கு நன்றி சக்திவேல்.